மனம் இருக்கும் நபருக்கு இறுதி ஊர்வலமா? சிவன் வந்து மீண்டும் உயிர் கொடுக்கும் வினோத சடங்கு. வியக்க வைத்த அந்த வித்தியாசமான கோவில் திருவிழாவின் முழு விவரங்களை விரிவாக பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த அணியாப்பூரில் அமைந்துள்ள பழமையான கோட்டை மாரியம்மன் கோவிலில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழா இந்த ஆண்டும் கோலாகலமாக நடைபெற்றது. அணியாப்பூர், வெள்ளாளப்பட்டி மற்றும் தலவீரன்பட்டி ஆகிய கிராம மக்கள் இணைந்து நடத்தும் இந்த திருவிழா பால்குடம், அக்னிச்சட்டி, அலகு குத்துதல், கிடா வெட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடன் நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. ஆனால் இந்த திருவிழாவின் மிகப்பெரிய சிறப்பு பாடை வேஷம் மற்றும் படுகளம் சாய்தல் நிகழ்ச்சிகள் தான். திருவிழாவிற்கு வந்த சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஆண்கள், பெண்கள் என அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் கலர் பவுடர்களை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதோடு துடைப்பம், கிழிந்த பாய் உள்ளிட்ட பொருட்களால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு விளையாடும் வினோத வழக்கமும் நடைபெற்றது. சிலர் தலையில் முட்டை உடைத்தும் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இதையடுத்து அனைவரின் கவனத்தை ஈர்த்த பாடை வேஷம் நிகழ்ச்சி தொடங்கியது. அணியாப்பூரை சேர்ந்த வைரமணி என்ற முதியவர் இறந்தவர் போல இறுதி ஊர்வல ரதத்தில் படுக்க வைக்கப்பட்டார். அவருக்கு உண்மையான இறுதி சடங்கில் செய்வது போல அனைத்து சடங்குகளும் செய்யப்பட்டன. கோடி போர்த்தப்பட்டு மனைவி வேடமிட்டவர் ஒப்பாரி வைத்தார். தாரை தப்பட்டை முழங்க வீடு வரை உறவு பாடல் ஒலிக்க இறுதி ஊர்வலம் ஊர் முழுவதும் எடுத்து செல்லப்பட்டது. இந்த ஊர்வலத்திற்கு முன்பாக சிவன், பார்வதி, விநாயகர், முருகன், யமதர்மன், சித்திரகுப்தன், காளி, ராமர், லட்சுமணர், சீதா, ஆஞ்சநேயர் உள்ளிட்ட பல்வேறு தெய்வ வேடங்களில் ஏராளமானோர் ஆடிப்பாடி சென்றது திருவிழாவிற்கு மேலும் சிறப்பை சேர்த்தது. பின்னர் கோவில் வளாகத்தை அடைந்ததும் சிவன் வேடமிட்டவர் வந்து விபூதி பூசி இறந்ததாக கருதப்பட்ட வைரமணியை மீண்டும் உயிர் பெற்றது போல எழுப்பும் சடங்கு நடைபெற்றது. அதன் பிறகு அவர் கோட்டை மாரியம்மனை தரிசித்து வழிபட்டார். தொடர்ந்து இறுதி ஊர்வல ரதத்தில் வந்தவரிடமிருந்து பக்தர்கள் விபூதி பெற்றுக் கொண்டனர். நேர்த்திக்கடன் நிறைவேற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பாடை வேஷம் நடத்தப்படுவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். இதையடுத்து நடைபெற்ற படுகளம் சாய்தல் நிகழ்ச்சியில் கோவில் முன்பு பலர் அசைவின்றி படுத்திருக்க ஒப்பாரி வைத்து தப்பட்டை முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நள்ளிரவில் அவர்கள் எழுப்பப்பட்டனர். வித்தியாசமான சடங்குகள், பாரம்பரிய நம்பிக்கைகள், உற்சாகமான கொண்டாட்டங்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த திருவிழா அனைவரின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது.